ஃபர்ஸ்ட் என்ன பார்த்து ஞாபகம் இருக்கா உனக்கு? கரெக்டாக சொல்லு பார்ப்போம். அவனை ஃபஸ்ட்டு பார்த்தது லெக்சராலில் தான். லெக்சரா இல்லையா? யார் அவங்க காலேஜ் ஃபுல்லாக கொஞ்சம் ஹைப் கொடுத்துக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு அப்போ பார்த்தது தான். இப்போ அப்புறம் லவ் பண்ண பிறகு அவ்வளோ அந்த அளவுக்கு ஹைப் இல்லை, சுமார் தான். அப்படியே தான் சார். எனக்கு எப்படி தெரியுமா? கரெக்டாக இப்போ நம்ம ஒரு 37 இருக்கோம். கரெக்டா? ஆமாம். அப்படியே அந்த கிச்சன்ல இருந்து உன்னோட ரூமுக்கு இப்படி கிராஸ் ஆகி போகும்போது சைடு யாரும் இந்த பையன் ஸ்மார்ட்டாக இருக்கானே அது. நான் அப்போ கொஞ்சம் குட்டியாக இருப்பேன், க்யூட்டாக. இப்போ கொஞ்சம் மேன்லியாக இருக்கேன், அப்போ ரொம்ப க்யூட்டாக இருப்பேன். கிராஸ் பண்ணி போகும்பொழுது அன்னைக்கு தெரியாது, இன்னைக்கு உன்னோட கேம் இன்னும் 3 days ஓவர் அப்படின்றது வந்து அப்போ தெரியல எனக்கு. அடி உனக்கு எனக்கு இந்த ஜோடி பொறுத்து வட 100 இருக்குதே போடி, இனி இருக்கும் வரைக்கும் நகராமன் இருக்கும் நான் கொடுத்து தவிக்கிற வாடி. அடி உனக்கு எனக்கு இந்த ஜோடி பொறுத்து வட 100 இருக்குதே போடி, இனி இருக்கும் வரைக்கும் நகராமன் இருக்கும் நான் கொடுக்க தவிக்கிற வாடி. நம்ம கிட்ட ஒருத்தர் சிக்கிக்கிட்டான், இனி நம்ம அவனை வச்சு செய்யணும் அப்படின்றது மட்டும் மைண்ட்ல தெளிவா ஓடிட்டு. நீ எவ்வளவு பெரிய கேடு எனக்கு நல்லாவே தெரியும். இல்ல அவர் டிச் பண்றாருன்னா நீங்க இப்படி ஃபுல்லா இப்படி திரும்பிடணும். 3 2 1 ஆக்ஷன். நீங்க நார்மலா பண்ணுங்க. ரெடி 3 2 1 ஆக்ஷன். 3 2 1 ஆக்ஷன். ஆக்ஷன் அதே போஸ் க்ளோஸ் அப். என்னால முடியல. அவரோட தூங்க வச்சிருப்பாங்க. என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு? பொண்ணுன்னா நல்லா கலகலன்னு சிரிக்க வேணா? நீ சிரிக்காத ஆத்தா, நாங்க போறதுக்கு அப்புறம் உங்களோட காட்டுக்குள்ள உட்கார்ந்து சிரின்னு சரி. அடுத்த நாள் டேட். எங்க கூப்பிட்டு போன? எங்க மீட் பண்ண? போணுமா? ஆமா, KFC சிக்கன் சாப்பிட்டேன். ஆமா, பசி 2 பேருக்குமே பசி. ஆனா சாப்பிட்டது நீதான். அப்புறம் மிஷன் இம்பாசிபிள்னு ஒரு காமெடி படம் பார்த்துட்டு மூவி பார்த்துட்டு பீச். கரெக்ட். இப்போ செம்ம மழை, குளிர் பயங்கரமா. ஆமாம், கரெக்ட். இன்னும் 1 monthல அந்த 1 year பார்த்து ஒரு 2 years ஆக போகுது. என்ன 6ஆம் தேதி ரெடியா? அப்போ கேம் ஓவர். உன்னோட கேம் எண்ட் பண்ணிக்கலாம். டீலா? ஓகேவா? எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நெஜ சமையல்காரனாவே மாறிட்டாங்க. எல்லாம் ஜிம் பாடிடா, ஜிம் பாடி. ஆம்ஸ் பாத்தியா?
சரி 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 இப்போ பண்ணுறேன் பாருங்க. வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறோம். புருஷனை உட்கார வச்சு நல்லா சாப்பாடு படுத்துங்கப்பா. நான் வேலைக்கு போயிட்டு வரேன். நல்லா படுத்துங்க. அந்த தங்கத்தை தூக்கின்னு வாங்கடா. சமைச்சு சாப்பாடு எல்லாம் வச்சிடுறேன் உனக்கு. ஒரு கண்டிஷன், இந்த ஃப்ரெண்ட்ஸ் பாக்குறேன்னு போக கூடாது. சாம்பார் ஆப் எனக்கு இல்ல இல்ல ஓகேனா ஒத்துக்கோ. கல்யாணத்துக்கு முன்னாடி அது அக்ரிமெண்ட் போட்டாதான் தாலி நீ கட்டப்படும். உட்காந்துக்கோ. அந்த அந்த இந்த தருதலைங்களா இருக்குல்ல, அந்த வானர கூட்டத்தை ஒரு நாள் ஒழிக்கிறேன் சீக்கிரமா. கல்யாணம் ஆனாமே ஃப்ரெண்ட்ஷிப் கிட்டா, அதுதான் உலக நியதி. இதுக்கப்புறம் ஒரு நியதி இருக்கு. என்ன நியதி? கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன நியதி? ஃப்ரெண்ட்ஷிப்கான நியதி. ஓஹோ, சரி அது சரி, காப்பாற்றப்படும். பாத்துக்கிறேன் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். வாங்கடே ரீஸ்டார்ட். நீ ஆட்ரி, நீ ருக்மணி. எனக்கு நான் தெரிஞ்சேன், ஒரு முறை உன நெருங்கையில் பல முறை தொலைஞ்சேன். கொஞ்சலும் கொஞ்சாயோ மிஞ்சலும் மிஞ்சாயோ, என் மனம் பஞ்சாயோ பறக்கும் செல்லாயோ. சின்ன சின்ன நேரங்களில் சிக்கிக்கொண்டேன் நானே உன்னிடத்தில் ஓவியமாய். தானே கண்ணாடியின் பிம்பங்களில் நான் இல்லையே. நீ எனக்கு வந்து இன்னும் கம்ஃபர்டபுளா ஆனதுனால எப்படி இருக்குன்னா, அந்த ப்ராசஸ் வந்து அப்படியே போயிட்டே இருக்கு. அந்த கோவத்து ஃப்ளோ மாதிரி அப்படியே போயிட்டே இருக்க மாதிரி இருக்கு. உனக்கு எப்படி இருக்கு? எனக்கு ஓகே, என்னை பார்த்துக்க ஒத்தி இருக்கா. இது நானும் எதிர்பார்க்கல. அதாவது எனக்கும் ஒன்று ரொம்ப பிடிக்கும், உனக்கும் என்ன ரொம்ப பிடிக்குங்கிறது எதிர்பார்க்காத விஷயம் தானே. அதை கேட்கும் போதே எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நேத்து பார்த்த பார்வை காயமாத்துதா என் கதா. கல்யாணம் இருக்காங்க, அது ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட். இதெல்லாம் எக்ஸ்பெக்டட் தான். அதாவது நம்ம ரெண்டு பேரும் ஏதோ புதுசா ஒரு லைஃப்ல என்டர் ஆகாத மாதிரி இல்லை. அது இல்லை, போயிட்டே இருக்கு, நம்மளும் போவோம். ஆனா இது நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அந்த மாதிரி நெக்ஸ்ட் ஒரு ஃபியூச்சர் இருக்கும்ல. ஓகே, இவன் தான் நமக்கு அடுத்து. அந்த ஃபியூச்சர் வந்து செம்மையா. உங்களுக்கு அடுத்து இல்லை, உங்க கூட தான் நான். ஒரு வாழ்க்கை, நிம்மதியான ஒரு வாழ்க்கை துணை, அழகான ஒரு வாழ்க்கை துணை, அறிவான ஒரு வாழ்க்கை துணை. நீ என் உலக அழகியே, உன்னை போல் ஒரு இல்லையே, எதுவும் இன்னும் மறக்கவில்லையே. நீ என் உலக அழகியே, உன்னை போல் ஒரு இல்லையே, எதுவும் இன்னும் மறக்கவில்லையே. கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி கொஞ்சம் ஃப்ரீடமா விட்டுருக்கீங்களோ, அதே மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறமும் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீடமா அப்பதான் எழுதி குடுக்குறேன். இல்ல இல்ல, தாராத்து குடுக்கறதே அப்பதான். இப்பெல்லாம் சும்மா விட்டு பிடிக்கிறது. ஓகே, கல்யாணம் ஆயிடுச்சு. ஃபோன் பண்ணி எப்ப வர்றீங்க எப்ப வர்றீங்க இந்த டைலாக் எல்லாம் போடாம இருங்க. முன்னாடி வந்து சத்தியம் வாங்குறது.
நில்லு. நீ வந்து ரெக்கார்ட் அந்த பண்ணி dialogue அதை தான் சொல்றேன். இத அதுதான். போட்டு காட்டுறதுக்கு யூஸ் அதான் பண்ணி சொல்றேன். அக்ரிமெண்ட் மாதிரி சரி, agreement. இங்க பாரு, இப்படி எல்லாம் வரக்கூடாது, விடக்கூடாது. சரி, முழுசா கேளுங்க. கொசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க திம்ப. என்ன தொங்கிருச்சு? ஏய் ஏய் டாமி எந்திரி. ஏய் கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். தூங்கி விட்டேனா அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். மனுஷனாடா நீங்க எல்லாம். ஐயோ சப்பன். நீங்க எப்ப வர்றீங்க? எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. எப்ப வரீங்க சாப்பாடு என்ன சாப்பாடுன்னு கேள. என்ன சாப்பாடு? உப்புமா பாவக்காய். உப்புமா பாவக்காய் குழம்பா? நீ ஏன் சாப்பிட்டு தூங்கிற? நான் வர லேட் ஆயிருக்கு. அந்த டைலாக் நான் சொல்றது சொல்லாது உன் கையில தான் இருக்கு. இருக்கா? எனிவேஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். எதுக்கு? இது வந்து இவ்வளவு தூரம் வந்ததுக்கு. கரெக்டா? அண்ட் ஐ லவ் யூ. லவ் யூ. ரைட், ஓகே. இல்லம்மா. 6ஆம் தேதி போங்கம்மா. எல்லாரும் 6ஆம் தேதி 6ஆம் தேதி வந்துருங்க, மறக்காம வந்துருங்க. பாலசுப்ரமணியனுடைய கேம் ஓவர். ரைட். யாராரே